நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போங்க. இனிய காலை வணக்கம். வெரி குட் மார்னிங். பிரைஸ் த லார்ட். நான் தாங்க உங்க ஜானி பேசுறேன், திருப்பூர்ல இருந்து. நீங்க எல்லாரும் ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க மனைவி நல்லா இருப்பாங்க, உங்க கணவர் நல்லா இருப்பாரு, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் நல்லா இருப்பாங்க, உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன் நல்லா இருப்பாங்க, உங்கள் மாமனார் மாமியார் நல்லா இருப்பாங்க. நீங்கள் ஆசாசையாக வளர்க்கிற மிருக ஜீவன்கள், செல்ல பிராணிகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் பயன்படுத்துகிற வாகனங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் செய்கிற வேலை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. லாபகரமாக இருக்குங்க. ஆமாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஏன்னா நல்லவர் நமக்குள்ள கலந்திருக்காரு. நல்ல தகப்பன், நல்ல இயேசு, நல்ல ஆண்டவர், நல்ல ஆவியானவர் நம்மோட கலந்திருக்காரு. அவர் நல்லவராக இருக்கிறபடினால், அவர் எப்பொழுதுமே நல்லதையே நினைக்கிறவராக இருக்கிறபடினால், நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். எப்பொழுதும் நல்லதே நடக்கும். இன்னைக்கு பாருங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளவு நல்லது நடக்க போகுதுன்னு. ஆமாங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நேராகவே நடத்தப்படும். ஆமாங்க, கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக மாற்றப்படும். எஸ், நம் பாதைகள் அவ்வளவு அற்புதமாக இருக்கும், அவ்வளவு சூப்பராக இருக்கும், அவ்வளவு இன்பமாக இருக்கும். கவலைப்படாதீங்க. ஆமா, சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடும். எல்லாமே நல்லதே நடக்கும். சொல்லுங்களேன், நல்லதே நடக்கும். சொல்லுங்க, நல்லதே நடக்கும். ஆமா, கர்த்தர் நல்லவர். சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர். எஸ், என் ஆண்டவர் நல்லவர். நானும் கிறிஸ்துவும் ஒன்றாய் கலந்திருக்கிறோம். சொல்லுங்களேன், நானும் கிறிஸ்துவும் ஒன்றாய் கலந்திருக்கிறோம். ஆமாங்க. நீடித்த நாட்களால் என்னை திருப்திப்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க, நீடித்த நாட்களால் என்னை திருப்திப்படுத்தி இருக்கிறார். ஆமா, வெரி குட் வெரி குட் வெரி குட். நீடித்த நாட்களால் என்னை திருப்திப்படுத்தியிருக்கிறார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. சொல்லுங்களேன், சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. சரிங்க, இன்றைய நாளுக்கான ஒரு நல்ல செய்திய நான் இப்போ உங்களுக்கு சொல்றேங்க. அது என்னன்னா, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். வாவ்! இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை தியானிக்க போறோம். ஆமா, பொதுவா குடும்பத்தை குறித்து விசாரிக்கும் பொழுது என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்களேன். குடும்பத்தை குறித்து நாம ஒருத்தர்கிட்ட விசாரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க, உங்க மனைவி எப்படிங்க அப்படின்னு விசாரிச்சா என்ன சொல்லுவாங்க? 100க்கு 90 பேரு அதை ஏங்க கேக்குறீங்க, பேசாம கல்யாணம் பண்ணாமவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லையா? நிறைய பேர், அவ ஒரு ராட்சசி, அவ ஒரு திமிரு பிடிச்சவன், அவர் ஒரு அடங்காதவன், தான் இஷ்டத்துக்கு எதையும் பண்றவன்,
இப்படி என்னங்க நிறைய பேரு என்ன பேரு நிறைய பேரு வச்சிருவாங்க. யாருக்கு? மனைவிக்கு. சரிங்களா? அதே நேரத்துல பிள்ளைங்கள குறித்து விசாரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நல்ல வார்த்தை வருதே இல்லையோ, அதே அந்த 90% பேரு பிள்ளைகளை குறித்து சொல்ற, "அட ஏங்க நான் நெனச்ச மாரி இல்லைங்க. நாம ஒண்ணு நெனச்சோம். அந்த பிள்ளைங்க அது ஒரு ஒரு விதமா வளருது. சொல்ற பேச்சையே கேட்க மாட்டுது. அது கீழ்ப்படியவே மாட்டுது. ஏன் தான் பிள்ளைங்கள பெத்தோன்னு இருக்கு." என்னங்க? பொதுவா 90% பேர் வாயில வரக்கூடிய வார்த்தை இப்படிதான் இருக்கு. சரி. ஆனா, என் பிள்ளைகளாகிய உங்களுடைய வாயில இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. வரக்கூடாது. நீங்க என்ன பேசுறீங்களோ, அப்படித்தான் உங்க வீட்ல இருக்கிறவங்க இருப்பாங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்கள குறித்து மற்றவர்களிடத்துல நீங்க என்ன பேசுறீங்களோ, உங்க ஆழ் மனதுல என்ன நெனைக்கிறீங்களோ, அப்படிதான் இருப்பாங்க. உங்க மனைவி, "ஐயோ சாமி! ஏன் சொல்றீங்க? ஏன்டா வீட்டுக்கு போறேன்னு இருக்கு. பேசாம வீட்டுக்கு போகாம, இப்படியே கன்டினியூவா வேலையே செஞ்சிரலாம்." அப்படின்னெல்லாம் கூட சில ஆண்களுக்கு மனதுல தோணும்ல. ஆ அப்ப அது போல தான் இருக்கும். வீட்டுக்கு போனாலே கொத்தி வச்சிருவா அப்படின்னு தோணுதா? அப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்க நெனைக்கிறீங்கல்ல. நீங்க அப்படித்தானே நெனைக்கிறீங்க உங்க மனைவிய குறித்து. இன்னைக்கு என்ன பண்ண போறாளோ? இன்னைக்கு என்ன சந்தேகப்பட போறாளோ? இன்னைக்கு என்ன பண்ண புரியுதுங்களா? உங்க மன நினைவு எப்படி இருக்கு? உங்க மனைவி இப்படிதான் இருப்பான்னு சொல்லி, நீங்க என்ன பண்றீங்க? உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிர்றீங்க. அப்ப அதனால என்ன ஆகுது? அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? நீங்க எப்படி நெனைக்கிறீங்களோ, அப்படிதான் அவங்க இருப்பாங்க. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க எப்படியெல்லாம் திங்க் பண்றீங்களோ, அப்படிதான் இருப்பாங்க. ஏங்க ஏன்னா, மனிதனுடைய நினைவு எப்படியோ அப்படிதான் அவனுடைய வாழ்க்கை. மனசுக்கும் வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப சம்பந்தம் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து முதல்ல சொன்னாரு, மனம் திரும்புங்கள். உங்க மனத சரியான பாதைக்கு நேரா திருப்புங்கப்பா. உங்க மனசு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. உங்க மனசு கெட்டு போனதுனாலதான் உங்க வாழ்க்கை கெட்டு போயிருக்கு. அதனால முதல்ல மனம் திரும்புங்கள்னு பிரசங்கம் பண்ணாரு. ஆமா. சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்ப முக்கியமா ஆண்கள் இத கேட்டுக்கங்க. ஆண்களுக்கு என்ன சொல்றேனோ அதுதான் பெண்களுக்கும். சரிங்களா? கவனமா கேளுங்க. இப்ப இங்க நம்ம மனைவிய குறித்து அப்ப என்ன திங்க் பண்ணோம்? அவங்க வந்து எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க. கோவக்காரவங்களா இருக்கட்டும், ராட்சசியா இருக்கட்டும், பேயா இருக்கட்டும், பிசாசா இருக்கட்டும். ஏன்னா நீங்க அப்படித்தானே பேர் வச்சிருப்பீங்க சில பேரெல்லாம். அ என்ன? எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க. சரிங்களா? ஆனா உங்க நெனப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, என் மனைவி அந்த ஊன்னுங்கிற இடத்துல எண்ணுன்னு போட்டுக்கணும். நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடங்காத மனைவி கூட அடங்கி போவாங்க. முள்ளு மாரி இருக்கிறவங்க கூட பூ போல மாறிடுவாங்க. இது சத்தியம். அனுபவபூர்வமா சொல்றேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க இந்த வார்த்தைய அறிக்கை பண்ணுங்க. இத நெனைங்க. இத நம்புங்க. தயவு செய்து நம்புங்க. அவங்க இப்ப எப்படி வேணாலும் இருக்கட்டும். உங்க மனைவி இப்போ உங்க வீட்ல பயங்கர டெரரா இருக்கட்டும். ஒரு மிருகத்த போல கூட இருக்கட்டும். ஆனா நான் சொல்றத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க மனைவி அவ்வளவு சூப்பரா மாறிடுவாங்க. ஏன்னா சத்தியம் சொல்லுகிறது. பாருங்க, அந்த உண்ணுங்கிற இடத்துல என் அப்படின்னு போட்டுட்டு, என் மனைவி என் வீட்டோரங்களில் சொல்லுங்க. என் மனைவி என் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடிய போல் இருப்பாள். ஏன் திராட்சை பழம் போல இருப்பான்னு சொல்லிருக்கலாமே. சொல்லுங்களேன். திராட்சை பழம் போல இருப்பான்னு சொல்லிருக்கலாம். ஏன் கனிதரும் திராட்சை கொடிய போல இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு? இந்த விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும். திராட்சை பழமா இருந்தா
அது அழுகிரும், ரொம்ப நாள் வைக்க முடியாது இல்லையா? நாளுக்கு நாள் அதனுடைய சுவை மாறிக்கிட்டே போகும், கடைசியில அழுகி போயிடும், ரொம்ப நாளெல்லாம் வச்சு பார்க்க முடியாது. வெறும் திராட்சை பழத்தை வாங்கி நீங்க வீட்டுல வச்சு பாருங்க, கொசுமிக்கும், அழுகி போகும், வேஸ்டேஜ் ஆகும், தூக்கி வீசணும். ஆனா கொடியில் இருக்கிற திராட்சை பழம், கொடி, இந்த திராட்சை கொடியில் இருக்கிற பழம் பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சொல்லுங்களேன், ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அழகா இருக்கும். ஆமா, பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். ரெண்டாவது, கொடி அப்படின்னா அது உயிருள்ள ஒரு செடி இல்லையா? அது உயிருள்ளது, அதுல உயிரோட்டம் இருக்கு. அதுல என்ன இருக்கு? உயிரோட்டம் இருக்கு. எப்ப வேணாலும் என்ன பண்ணலாம், அந்த கனியை ஃப்ரெஷ்ஷா பறிச்சுக்கலாம். கொடி உயிரோடு இருக்குது அப்படின்னா கொடியில இருக்கிற பழம் எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? அது ஜீவன் உள்ளதா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஆமாங்க. அப்ப இதுல ஒண்ணு நாம புரிஞ்சுக்கணும். அப்ப அது உயிரோட்டம் உள்ள ஒரு விஷயத்தை அந்த இடத்துல காட்டப்படுது. அப்ப அது எப்பவுமே டேஸ்ட் கொடுக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதை எப்படி சொன்னாலும் வர்ணிக்கலாங்க. புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனா ராஜ விருந்து அப்படின்னு சொல்லலாம். ஆனா நிறைய ஆண்கள் என்ன பண்றாங்க, வீட்டுல இருக்கக்கூடிய இந்த ராஜ விருந்தை விட்டுறாங்க. வெளியில இருக்கக்கூடிய அழுகி போன பழத்தை ஆன்னு வாயை திறந்து பாக்குறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்பவுமே இருக்கிறத அனுபவிக்க தெரியாதவங்க, இருக்கிறத ரசிக்க தெரியாதவங்க, வெளியில என்னதான் அழகானதை பார்த்தாலும் அதெல்லாம் வேஸ்ட், அது எல்லாமே வேஸ்ட். என்ன, கர்த்தர் கொடுத்திருக்கிற அழகான பொக்கிஷம், சுவையான உணவு, அருமருந்துன்னு சொல்லலாம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு கவிஞர் பாடல் எழுதியிருக்காங்க. ஆனா வசனமே சொல்லுது, மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். முதல்ல நம்பணும், மனைவியை நேசிக்கணும், மனைவியை ரசிக்கணும், மனைவியை டேஸ்ட் பண்ணணும். ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, a fruitful wine, பல ரசம். மனைவி எப்படி? பல ரசம். பல ரசத்தை டேஸ்ட் பார்க்காமையே வச்சிருக்க கூடாது, சரிங்களா? அப்ப மனைவி கிட்ட எப்பொழுதுமே சிரிச்ச முகத்தோடு இருங்க. கணவன்களுக்கு சொல்றேன், மனைவிய ரசிங்க, மனைவி மேல அன்பு செலுத்துங்க. வேற தேவையில்லாத நினைப்பு வரவே வராது, தவறான எண்ணம் வரவே வராது. மற்ற எந்த பெண்களை பார்த்தாலும் சகோதரி என்கிற எண்ணம் தான் வரும். புரியுதுங்களா? மனைவிய லவ் பண்ணுங்க, முதல்ல அவங்கள நல்லவங்கன்னு நம்புங்க. அது அருமையான பழம், சுவை தரும் பழம், திராட்சை பழம். அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் எப்பொழுதுமே. அது எப்பொழுதுமே என் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். அது நல்ல சுவையாக இருக்கும், என் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். அதே திராட்சை ரசம் என் வாழ்க்கையில நல்ல போதையை கொடுக்கும். ஆமாங்க, சுத்தமான திராட்சை ரசம் அதை எடுத்துக்கும் பொழுது அது ஒரு விதமான மயக்கத்தை கொடுக்கும். மனைவியானவள்கிட்ட தான் மயக்கம் இருக்கு. இதுல ஏகப்பட்ட காரியம் இருக்கு. பொண்டாட்டிய விட்டுட்டு பொண்டாட்டிய நேசிக்காம என்னங்க, நீங்க என்னதான் வாழணும்னு நினைச்சாலும் நீங்க செத்த பொணத்துக்கு சமம். இதுக்கு மேல நான் எப்படி சொல்றது? ஆண்களுக்கு சொல்றேன், அதேதான் பெண்களுக்கும். கணவனை விட்டுட்டு சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு மூஞ்ச இழுத்துக்கிட்டு பேசாம ஒரு வீட்டுல 2 அடுப்பு, என்ன இப்படியெல்லாம் யாராவது இருப்பாங்கன்னா
உண்மையிலே சொல்றேன், செத்த பிணத்துக்கு சமம். திருமண வாழ்க்கை என்பது அவ்வளவு சூப்பரானது. கடவுளால் உண்டாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அத ஒரு நாளும் உங்க சுயநலத்துக்காக பயன்படுத்திடாதீங்க. விட்டு கொடுக்கிறது தாங்க வாழ்க்கை. உண்மையா நேசிக்கிறதுக்கு பேரு தாங்க திருமண பந்தம். இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் உங்க கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டு பிரச்சனை வரும் பொழுது ஜகா வாங்கினா சரியா இருக்குமா? யோசிச்சு பாருங்களேன். செய்யலாமா அப்படி? சொல்லுங்க, செய்யலாமா அப்படி? உன்னை நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்க திருமணம் எப்படி நடந்துச்சுங்கிறது மேட்ரு கிடையாது. நீங்க அரேஞ்சு மேரேஜோ லவ் மேரேஜோ எப்படி கல்யாணம் பண்ணீங்களோ தெரியாது. திருமணம் ஆயிருச்சுல்ல, அதுக்கப்புறம் அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே. உசுறு குசுரா பழகுங்க, உசுறு குசுரா நேசிங்க, உசுறு குசுரா நம்புங்க. அதை விட்டுட்டு சந்தேகப்படாதீங்க. இருக்கிறதுலே மோசமான வியாதி சந்தேகம். நீங்க சந்தேகப்படுறதுனால நீங்க நிம்மதியா வாழ்ந்துடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையை காப்பாத்திக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கை நாசமா போயிடும். சந்தேகப்படாதீங்க, நம்பி பாருங்க. ஒருவேளை தவறே செஞ்சாலும் திருந்தி வந்துருவாங்க. நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கைங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பு செய்யறாங்களா, துரோகம் பண்றாங்களா, நீங்க என்ன பண்ணாதீங்க, உடனே ஃபைட் பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க. நம்பிக்கை வைங்க. ஒரு நாள் நிச்சயமாக திருந்துவாங்கன்னு நம்புங்க. கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் இந்த வசனத்தை கையில் எடுத்துக்கங்க. என் மனைவி என் வீட்டவர்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பா. சொல்லிக்கிட்டே இருங்க. ஒருவேளை தவறே செய்கிற மனைவியா இருந்தா கூட திருந்தி வந்துருவாங்க. நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் என் உசுருன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாங்க, எந்த மனைவி உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு, உன் கூட வாழவே பிடிக்கலன்னு சொல்றாங்களோ, அதே மனைவி நீ இல்லாம என்னால வாழவே முடியாதியா மாமா அத்தா அப்படின்னு சொல்ற நிலைமை கண்டிப்பா வந்துரும். அதுக்கு ஒரே ஒரு தாரக மந்திரம், என் மனைவி என் வீட்டோர்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். என் மனைவி ரொம்ப நல்லவன், என்ன அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவளை நேசிக்கிறேன். உண்மையா மனசார நினைங்க, மனசார பேசுங்க, அறிக்கை பண்ணுங்க. உங்க மனைவி எவ்வளவு மோசமான கேரக்டரா இருந்தாலும் மாறிடுவாங்க. உங்க கணவர் எவ்வளவு மோசமான குடிகாரனா, மோசமான தவறான வழியில போகக்கூடிய கணவனா இருந்தாலும் திருந்திருவாரு. அந்த மனைவிங்கிற இடத்துல கணவன் போட்டு வாசிங்க. என் கணவர் என் வீட்டவர்கள் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாரே. படிங்க, அறிக்கை பண்ணுங்க, நம்புங்க, நடக்குங்க. நான் கணவன் மனைவி உறவை குறித்து பேசிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமான சாப்டர் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வார்த்தை எல்லாருக்கும் பொருந்தும், எப்பொழுதும் தேவைப்படும். புரியுதுங்களா? இங்க பாருங்க, மனைவியை குறித்து கணவர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, எப்பொழுதுமே தான் கூட சிரிச்சுட்டே இருக்கணும், சிடு சிடுன்னு பேசுறாங்களே அதுதான் பிடிக்க மாட்டுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் கணவர்மார்களுக்கு, ஆண்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். பெண்ணானவள் பலவீனமான பாண்டன் எதுக்கு சொல்லப்படுது தெரியுமா? புரிஞ்சுக்கங்க. சில விஷயத்த ஓப்பனா உங்கள்கிட்ட சொல்லிதான் ஆகணும். பெண்களுக்கு மாதம் மாதம் பெண்களுக்கே உண்டான வலி ஏற்படுது, பீரியட்ஸ் உண்டாகுது இல்லையா? நீங்க புரிஞ்சுக்கங்க. சயின்டிபிக்கா ஒரு விஷயம் சொல்லப்படுது, சைக்காலஜிக்கல்ல ஒரு விஷயம் சொல்லப்படுது, நல்லா கவனிச்சுக்கங்க. அந்த பீரியட்ஸ் டைம் 1 வீக் முன்னாடி 1 வீக் பின்னாடி அவங்க மன அழுத்தத்துக்குள்ள போயிடுவாங்க, டிப்ரெஷன் வரும். அது கூட ஒர்க் லோடு, சரீரத்தில் பலவீனம் ஏற்படுது. அந்த நேரத்தில் ஒர்க் லோடு, சில பேர் வெளியில வேலைக்கு போயிட்டு வீட்டு வேலையும் செய்வாங்க. ஆக மொத்தம் வேலை, இதுல பிள்ளைகள், கணவன், இப்ப இவங்க எல்லாம் எப்படி தெரிவாங்கன்னா டார்ச்சர் பண்ற மாதிரி தெரியும். அதனாலதான் மாசத்துல குறைஞ்சது 10 நாளாவது பெண்கள் பாத்தீங்கன்னா லபதுபா லபதுபா லபதுபான்னு கத்துவாங்க, நை 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 நைன்னு பேசுவாங்க. மேக்சிமம் ஒரு 70-80% சொல்றேன். ஒரு சில பேர் சைலண்டா இருப்பாங்க, பக்குவம் அடைந்தவங்க புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருப்பாங்க. அது அவங்க மன அழுத்தத்தை உண்டாக்கும், மன உளைச்சலை
இதை புரிஞ்சுக்காம கணவர்மார் பதிலுக்கு பதில் பேசி சண்டை போடுறது, பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. புரிஞ்சுக்கங்க. பெண்ணானவள் அவள் கோபப்படுறா, அவ எரிச்சல் அடைகிறான்னா இதுதான் மேட்ரு, வேற ஒன்றும் கிடையாது. உங்களை பிடிக்காமலாம் இல்லை, சரியா? அதனால இதெல்லாம் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கங்க. அப்ப என்ன பண்ணணும், அந்த மாதிரி நேரங்கள்ல ரொம்ப பக்குவமா ஹேண்டில் பண்ணணும். பூ போல நீங்க என்ன பண்ணணும், பார்த்துக்கணும். அவங்க சரீரத்துல பாதிங்க. மனைவி என்பவள் உங்கள் சரீரத்தில் பாதி. எவ்வளவு பக்குவமா பார்த்துக்க முடியுமோ பார்த்துக்கங்க, சரிங்களா? கணவன் இல்லாத பெண்கள் கூட இந்த பூமியில ஸ்ட்ராங் பண்ணி வாழ்ந்துடுறாங்க. ஆனா மனைவி இல்லாம ஒரு கணவனால வாழ முடியாது, அதை புரிஞ்சுக்கங்க. ஆக மொத்தம் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் வாழ்றது கஷ்டம்தான், கஷ்டம்தான். ஏன்னா அரை பாடியோட வாழ்ற மாதிரி, அதாவது அரை சரீரம், புரியுதுங்களா? ரெண்டும் சேர்ந்தா தான் முழு சரீரமே. கணவன் மனைவி சேர்ந்து இருந்தா தான் முழு சரீரமே. அதனால இல்லாதவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, எவ்வளவு நல்ல விஷயத்த தொலைச்சிட்டாங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. மனைவி இல்லாதவங்க, கணவன் இல்லாதவங்களை உட்கார வச்சு பேசி பாருங்க. அந்த வலி என்னன்னு தெரியும், அது வேதனை என்னன்னு தெரியும். அதெல்லாம் இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இருக்கும்போது அருமை தெரியாது, தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. கிடைக்கிற ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமா கொண்டாடுங்க. கணவன் மனைவி உறவுல தாங்க இருங்க கர்த்தருடைய ஆசீர்வாதமே. நீங்க என்னதான் சம்பாரிச்சு சொத்து சேர்த்தாலும் கணவன் மனைவி உறவு சரியில்லைன்னா, நான் தான் சொல்ல, நீங்க செத்த பணத்துக்கு சமம். நீங்க சம்பாதிக்கிறது எதுவுமே நன்மையா அனுபவிக்கவே முடியாது. நேத்து என்ன பார்த்தோம், நீங்க சம்பாதிக்கிறத நீங்க தான் முதல்ல சாப்பிடுவீங்கன்னு பார்த்தோம். அதுக்கு கூட வழி இல்லாம போயிடும். சில இடத்துல வருமானமே இல்லாம போயிடும், ஆசீர்வாதமே இல்லாம போயிடும். ஏன்? கணவன் மனைவி உறவு சரியில்லை. அப்ப இந்த வசனத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்க. கணவன் மனைவி உறவு என்பது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டது, அதாவது தேவனால் நிர்ணயிக்கப்படப்பட்டதுங்க அது, சரிங்களா? தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான உறவு. மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உண்டாக்கினார். அவர் ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுத்தாலும் நீங்க என்ன பண்றீங்க, பிச்சுக்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. அவர் ஏற்ற துணையை தான் உண்டாக்கி இருக்காரு. இல்ல நானா சுயமா தேடிட்டீங்கல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா அலைன்மெண்ட் ஆகி கரெக்டா செட் ஆயிரும். அது ஏற்ற துணையா மாத்திருவாரு. அப்படி இப்போ ஒவ்வொன்றையும் பிரிச்சு விட்டா எத்தனை கல்யாணம் பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஏற்ற துணையை தான் உண்டாக்கி இருக்காரு. ஒருவேளை உங்க சுயநலத்தினால, உங்க அவசர புத்தியினால நீங்க ஆண்டவருடைய அந்த சித்தத்தையே மாத்தி நீங்க வேற ஒரு திருமணம் செய்திருந்தீங்கனாலும் பயப்படாதீங்க. அதனால பாதிப்பு ஒண்ணும் இல்லை. அது கரெக்டா அலைன்மெண்ட் ஆகி உட்காந்துரும், நம்புங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு. இன்னும் சத்தியத்துல உறுதியா நில்லுங்க. எனக்கு ஆண்டவர் ஏற்ற துணையை கொடுத்திருக்காரு. என் மனைவி எனக்கு ஏற்ற துணையானவள் தான், என் கணவர் எனக்கு ஏற்ற துணையாளர் தான். இவங்க மட்டும் என் வாழ்க்கையில இல்லைன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்காது. உண்மையிலேயே அப்படிதான் சொல்லணும், அதுதான் உண்மையும் கூட. இப்போ உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை துணை, அவங்கள தவிர வேற யாரு வந்தாலும் உங்க வாழ்க்கை இதை விட சிறப்பா இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுதான் தப்பு. இன்னைக்கு நிறைய பேர் செய்யற தப்பு என்ன தெரியுமா? போய் இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பாரு, போய் இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் பாரு, நான் மட்டும் வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? எப்படி இருந்து நொந்து போயிருப்பீங்க, நேரம் செத்து சுண்ணாம்பா இருப்பீங்க. நினப்பு தான் பொழப்ப கெடுக்குதான். கட்டினதுக்கே வழிய காணாமாமா. இதுல இவங்களை விட இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணா இவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்களாமா. ஏப்பா கிடைச்சத பொக்கிசமா பாருங்க, கிடைச்சத நல்லதா பாருங்க, நல்லதா நினைங்க, நல்லா இருப்பாங்கன்னு நம்புங்க. அவள் கனிதரும் திராட்சை கொடி, எப்பொழுதும் என் வாழ்க்கையில டேஸ்டா இருப்பா. சரி, நேத்து தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சா விடுங்க. இன்னைக்கு வேலை முடிஞ்சு போறீங்களா? இன்னைக்கு என் மனைவி என் அன்போடு வரவேற்பா, சிரிச்ச முகத்தோட வர, அந்த எதிர்பார்ப்போட போங்க, நம்பி போங்க, நல்லது நடக்கும். சிரிக்கிற மாதிரி நீங்க என்ன பண்றீங்க? எத்தனை தடவை பூ வாங்கிட்டு போயிருக்கீங்க? எத்தனை தடவை ஸ்வீட் வாங்கிட்டு போயிருக்கீங்க? எத்தனை தடவை மனைவிக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்குறீங்க? காசை கொடுத்து வாங்கிக்கங்கிறீங்க. நீங்க என்னங்க செய்றீங்க?
உங்க மனைவி எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துறீங்க? எத்தனை முறை வெளியே கூட்டிட்டு போயிருக்கீங்க? மாசத்துல எத்தனை முறை வெளியில கூட்டிட்டு போறீங்க? சொல்லுங்க. ஹலோ. லவ் பண்ணுங்க ஐயா. எத்தனை வயசானாங்க கணவன் மனைவியா இருக்கிறவங்க, எத்தனை 60 வயசாகட்டும் 70 வயசாகட்டும், லவ் பண்ணுங்க. ஒருவேளை இன்னைக்கு விதவையா இருக்கிறவங்களும் இந்த செய்தி கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனா என் பிள்ளைங்க நிறைய பேர் சொல்றது, ஃபாதர் உங்களை முன்னாடியே சந்திச்சிருக்க கூடாதா? உண்மையிலே என் பிள்ளைகள், அதாவது விதவையா இருக்கக்கூடிய பிள்ளைகள், ஆண் பெண்கள் இருவரும் சொல்லக்கூடிய வார்த்தை, முன்னாடியே உங்களை சந்திச்சிருந்தா என் கணவனை நான் இழந்திருக்க மாட்டேன், என் மனைவியை நான் இழந்திருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. என் பிள்ளைகளாகிய உங்களுக்கு, விதவையா இருக்கிற என் பிள்ளைகளுக்கு நான் சொல்ற ஒரு காரியம், உங்க கணவனோ மனைவியோ மரித்து போயிருந்தா இப்ப அவங்கள நல்லவங்களா நினைங்க. அவங்க நிறைய நல்ல நினைவுகளை விட்டு சென்றிருப்பாங்க. உங்களை ஒரு நிமிஷம் கூடவா நல்லா பார்த்துக்காம இருந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் கூடவா உண்மையா நேசிக்காம இருந்திருப்பாங்க. அதை நினைச்சுக்கிட்டு, அந்த நினைப்பை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துருங்க. ஆமா, அது வாழ்க்கையில நல்ல இன்பத்தை கொடுக்கும். உங்களுக்கு உங்களுக்கு ஒரு தெம்பை கொடுக்கும். ஆமா, அந்த நல்ல நினைவுகளை எடுத்துக்கங்க. நீங்கெல்லாம் உங்க கூட வாழ்ந்த நல்ல நினைவுகள் இருக்கு, அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, சந்தோஷப்படுங்க. எனக்கு நல்ல கணவனை கர்த்தர் கொடுத்தார், நல்ல மனைவியை கர்த்தர் கொடுத்தார். அந்த 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 நல்ல விஷயத்தை எடுத்துட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அது உங்களுக்கு பலனா மாறும். நீங்க தனிமையா இருக்கிறன்னு கவலைப்படாதீங்க. உங்கள் கணவன் இருந்து உங்களுக்கு என்ன கடமைகளை செய்வார், அதை எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். உங்களுக்கு எல்லாவற்றையும், ஆமா, கூடவே இருந்து உங்களை நடத்துவார். உங்க மனைவி இருந்து உங்களை எப்படி பார்த்துக்காங்களோ அதெல்லாம் கர்த்தர் உடனே இருந்து உங்களை நடத்துவார். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வந்துருவோம். ஏன்னா தொலைச்சவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். புரிஞ்சுக்கங்க. இருக்கும்போது சந்தோஷமா வாழ பழகிக்கங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை, வம்பு, எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு என்னப்ப மனைவி தான் சொல்றத கேட்கணுமா? ஏன் கணவன் சொல்ற பேச்சு கேட்க கூடாதா? அவங்க என்ன அடிமை போல இருந்துட்டு போங்க, அடிமையா இருங்க. இப்ப என்னப்ப அதுக்கு பேரு அடிமை தானா? அடிமையா இருங்க, தப்பே இல்லைங்க. கணவன் மனைவிக்கு அடிமையா இருங்க, மனைவி கணவனுக்கு அடிமையா இருந்துட்டு போங்க. அதுக்கு பேரு அடிமை தானே நீங்க நினைச்சுக்கிட்டா இருந்துட்டு போங்க, அடிமையாவே இருங்க. இப்ப என்னப்ப என்ன வாழ்ந்து என்ன என்ன நீங்க அப்படி இருந்து பாருங்க, வாழ்க்கை சிறப்பா இருக்கும், மிக சிறப்பா இருக்கும். ஆமாங்க, வசனம் சொல்லுது, மனைவியானவள் மனைவியினுடைய சரீரம் மனைவியினுடைய சரீரத்துக்கு அதிகாரி கணவனா, கணவனுடைய சரீரத்துக்கு அதிகாரி மனைவியா. என்னங்க, அதிகாரி, அதிகாரமுடையவர்கள். அப்ப அங்க என்ன சொல்ல வருது? சரீரத்துக்கே அதிகாரின்னா இந்த சரீரத்தை யார் ஆட்கொள்ளணும்? ஆண்களுடைய சரீரத்தை யார் ஆட்கொள்ளணும்? மனைவியானவள் ஆட்கொள்ளணும். கணவனுடைய சரீரத்தை மனைவிதான் ஆளுகை செய்யணும். மனைவியுடைய சரீரத்தை கணவன் தான் ஆளுகை செய்யணும். அதிகாரம் அப்படின்னா என்ன? ஆளுகை. அப்ப அடிமைங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. விட்டு கொடுங்கய்யா, அவங்க இஷ்டத்துக்கு. மனைவியினுடைய போக்குக்கு உங்க சரீரத்தை விட்டு கொடுங்க, கணவனுடைய போக்குக்கு உங்க சரீரத்தை விட்டு மனைவியானவள் விட்டு கொடுக்கணும். இதான் வாழ்க்கை. சும்மா அடமெண்டா நான் பெருசா நீ பெருசா, உன் சம்பளம் என் சம்பளம், உங்க வீடு எங்க வீடு, என்ன என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? வாழ்க்கையெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க. எல்லாம் நம்மளது நம்மளது. ஆமா, ஒண்ணு பிரிஞ்சு தனித்தனியா வாழ்றதுக்கா வாழ்க்கை? என்னது ஒண்ணுதுன்னு பேசுறத வாழ்க்கை? என் பிள்ளை ஓம் பிள்ளை வேற, இதுல நம்ம பிள்ளைங்க. ஆமா, அழகா கலைஞர் சொன்னாரு, நான் நீ என்று சொல்லும் பொழுது உதடுகள் கூட ஒட்டாது, நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் கூட ஒட்டும் என்று. அது முதல்ல கணவன் மனைவிக்கு தான் இந்த வார்த்தை பொருந்தும். நான் நீங்கிறத நிப்பாட்டிட்டு நாம அப்படிங்கிற எண்ணம் முதல்ல உண்டாகணும். அதனால புரிஞ்சுக்கங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க சரியான ஆளுதான். பிரிக்கிறதுக்கு வகை தேடாதீங்க, இருக்கும் போதே இன்னொன்னு தேடணும்னு நினைக்காதீங்க. புரியுதுங்களா? எத்தனை வயசானாலும் சரி,
உங்களுக்கு கிடைச்சது பொக்கிஷம். மறுபடியும் சொல்றேன், பொக்கிஷம். அனுபவிங்க. அனுபவிக்க தெரியாம என்ன சொல்றது? அஹ், அஹ், அதாவது வைரத்தோட அருமை தெரியாதவன் கையில வைரத்தை கொடுத்தா என்ன பண்றது? அவனுக்கு கூழாங்கல்லா தான் தெரியும். ஆனா அதே ஒரு நகை மதிப்பீட்டாளன்ட்டு கையில கொடுத்தா தெரியும். அப்ப 1000 கூழாங்கல்ல கொடுத்தாலும் அதுல இருக்கக்கூடிய ஒரு வைரத்தை கண்டுபிடிச்சிருவான். ஆமா. அதனால நான் தான் சொல்லிக் கொடுத்துட்டேன்ல. கூழாங்கல் அல்ல, குப்பை அல்ல, உங்கள் கைகளில் இருக்கிறது வைரம். அது கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் கொண்டாடுங்க. ஆமாங்க, கொண்டாடுங்க. வேற லெவல்ல இருக்கும் உங்க வாழ்க்கை. வேற லெவல்ல இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். இதுக்கே டைம் ஆகி போச்சு. இந்த பிள்ளைகளை குறித்து பேசணும். நாளைக்கு பேசுவோமா? பிள்ளைகளை குறித்து நாளைக்கு பேசட்டுங்களா? இதே வசனம்தான் நாளைக்கு பேசுறேன். சரிங்களா? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பான். நம்புங்க. என் மனைவி நல்லவ, என் மனைவி நல்லவ. 1000 தடவை சொல்லுங்க டெய்லியும். உங்க மனைவி நல்லவங்களா இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடுவாங்க. நிச்சயமாங்க. உண்மையிலே இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. என்னால அடிச்சு சொல்ல முடியும். ஆமாங்க, உறுதியா சொல்ல முடியும். எவ்வளவு கொடூரமான கேரக்டரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா திருந்திடுவாங்க. அவங்கள நல்லவங்க நம்புங்க, நல்லவங்கன்னு பேசுங்க. அவங்க கிட்ட உங்களுடைய ஆட்டிடியூட்டை மாத்துங்க. எப்பொழுதுமே மூஞ்ச உருன்னு வச்சுட்டு ஏத்து பேசிட்டு இருப்பீங்க. அதை விட்டுட்டு சிரிங்க, ஸ்மைல் பண்ணுங்க. கழுவி ஊத்துனாலும் பரவாயில்ல. 10 தடவை முகத்தை கழுவிட்டு மறுபடியும் ஸ்மைல் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க, ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 11ஆவது தடவை சக்சஸ் ஆகிடும். ஆமா, ஆமாங்க. அவங்க உங்க சொத்துங்க. வாழ்க்கை துணை என்பது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சொத்து. தொலைச்சிடாதீங்க. அனுபவிங்க. சந்தோஷமா இருங்க. என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. உங்க அன்பு பூரணப்படும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? கோவப்படுறத கூட அழகா ரசிக்க முடியும். தெரியுமா? தெரியுங்களா? ஆமாங்க, கோவப்படுறத கூட ரசிக்க முடியுங்க. பதிலுக்கு கோவப்பட தோணாது. அதுதான் அன்பு. சும்மா அவங்க கோவப்பட்ட நானும் கோவப்படுவேன், அவங்க பேசணும் நானும் பேசுவேன். இதுக்கு பேர் அன்பு இல்ல, வம்பு. வம்ப விலைக்கு வாங்காம அன்பு செலுத்துங்க. விட்டு கொடுங்க. என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கைய. விடிஞ்சா நிச்சயம் இல்ல, இன்றைய பொழுது நிச்சயம். இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு என்ன செலிப்ரேட் பண்ண முடியும்? இன்னைக்கு உங்க மனைவியோட எப்படி வாழ முடியும்? உங்க கணவனோட எப்படி வாழ முடியும்? உங்க பிள்ளைகளோட எப்படி வாழ முடியும்? செலிப்ரேட் பண்ணுங்கப்பா, கொண்டாடுங்கப்பா. நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு இருக்கிறத சந்தோஷமா வாழ பழகுங்க. பிள்ளைகளை குறித்து கண்டிப்பா நாளைக்கு பேசுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் அதிகமாகுது. ஜெபம் பண்ணுவோம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் பிள்ளைகள் வாழ்க்கையில இன்பம் பெருகட்டும், நன்மைகள் பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும், நிம்மதி பெருகட்டும். வாழ்க்கையில எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் வாழ்த்துகிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கட்டும். ஆண்டவரே, தான் விரும்பினபடியே கணவன்மார்கள் விரும்பினபடியே மனைவிகள் இருப்பார்களாக என சொல்லி நான் பிளஸ் பண்றேன். மனைவிகள் விரும்புகிறபடியே கணவன்மார்கள் இருப்பார்களாக என்று சொல்லி நான் பிளஸ் பண்றேன். கணவன் மனைவி உறவுகளில் ஒரு தேவ சமாதானம் உண்டாகும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். உறவுகள் கட்டப்படட்டும், சமாதானத்துக்குள் கட்டப்படுவதாக. என் பிள்ளைகள் வேண்டின எல்லா விண்ணப்பங்களும் நிறைவேறுவதாக. என் கணவன் எனக்கு கிடைச்சது கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய சொத்து. என் மனைவி எனக்கு கிடைத்தது கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய சொத்துன்னு சொல்ற அளவுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை என் பிள்ளைகள் வாழ்வார்களாக. இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர், 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 சூப்பர். ஆமென்னு மறக்காம டைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, நிறைய ஆமென் டைப் பண்ணுங்க. எத்தனை முறை கேட்குறீங்களோ அத்தனை முறை ஆமென் டைப் பண்ணுங்க. சரிங்களா? மற்றவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த ஊழியத்தை நேசிக்கிறவங்க தாராளமா உங்க காணிக்கைகளினால இந்த ஊழியத்தை தாங்குங்க. மேலும் சத்திய வார்த்தைகளை நீங்க பார்க்கணும், கேட்கணும்னா நம்முடைய சேனல் சிஜேசி மினிஸ்ட்ரிஸ் திருப்பூர் அப்படின்னு போட்டீங்கன்னா நம்ம சேனல் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கு, லைவ் வீடியோ இருக்கு.
ஆமா. முக்கியமா ராஜ்யத்தின் கலாச்சாரம் இருக்கும் பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா. அதை என் பிள்ளைங்க யாருமே அத கேட்காம இருக்கக்கூடாது. எல்லாரும் கேட்டுறணும். கண்டிப்பா கேளுங்க. சரிங்களா? ஓகேங்களா? சரிங்க. இன்றைய நாள் அற்புதமான நாள், அதிசயமான நாள், ஆரோக்கியமான நாள், மனமகிழ்ச்சி நாள். எத பத்தியும் கவலைப்படாதீங்க. ஹேப்பியா இருங்க. என்ஜாய் பண்ணுங்க. செலிப்ரேட் பண்ணுங்க. காட் பிளெஸ் யூ ஆல் மை டியர். காட் பிளெஸ் யூ.